ஜெய் சாயிராம். ஆசைகளை நாம் வளர்த்து கொண்டே இருப்பதை விட நம் திறமைகளை நாம் வளர்த்து கொண்டால் வாழ்வு இனிமையாகவும் மிக மிக இனிப்பாகவும் மாறிவிடும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு மகளே, நான் உறுதியாகவே சொல்கிறேன், என் கையை நம்பிக்கையோடு பிடிப்பவர்களுக்கு அவர்களுடைய விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய ஒரு திருப்பம் விரும்பிய நபராலே நான் ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உனக்கான புத்தம் புதிய கதவு திறக்கப் போகிறது. தற்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கும் எல்லா சவால்களும் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இது நிகழ்ந்து விடாதா, இது நம் வாழ்வில் நடந்து விடாதா என்று இது நாள் வரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தி உன் வீடு தேடி நீ விரும்பிய நபராலே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கு நிறைய வழிகளும் அதற்கேற்றாற்போல ஆசிர்வாதங்களும் உனக்கு நிரம்ப கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உனக்கு சிறப்பான ஒரு வழி கண்களுக்கு தெரியத்தான் போகிறது. பொறுமையாக இரு, என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இரு. விரைவில் உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நீ விரும்பிய நபராலே உனக்கு நடக்கத்தான் போகிறது. கேட்டதை விட அதிகமாகவே நான் தருகிறேன் மகளே. நீ கேட்டதை விட என்னுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் அருளையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கவே உன்னப்பா தகப்பனாக என் மகளுக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமா? என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்களா? என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழவே நிகழாதா? என் வாழ்வு இப்படித்தான் நிலையில்லாமல் இருந்து கொண்டே இருக்குமா என்று நீ புலம்பிய நாட்களையெல்லாம் துடைத்துவிட்டு உன் வாழ்விற்கு வழிகாட்ட, உன்னை வெற்றியடைய வைக்க, நீ விரும்பிய நபராலே உன்னை வெற்றியடைய வைக்க நான் அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டு நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் உன்னை பிரகாசமாக்க. ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். நான் விரும்பாமல் என்னை தேடி யாருமே என்னை நெருங்கவே முடியாது. நீ விரும்பிய வாழ்வை நீ விரும்பிய நபரால் கையிலாயே உன் வாழ்வில் மாற்றங்கள், பல மாற்றங்கள் வரும்படி நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய பெற்றோர்களும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னை நீ மானசீகமாக குருவாக அடைந்திருக்கிறாயே, அதுதான் அவர்கள் உனக்கு செய்த புண்ணிய காரியமாகவே இருக்கிறது. அந்த புண்ணியத்தால் தான் நான் உன்னை தேடி உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்வில் மிக பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிலையானதாக உன்னில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், தனிமையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க கூட எவருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் கூட சொல்ல யாருமே இல்லையே, நான் எப்படி நடக்கப் போகிறேன், என் வாழ்வில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று கண்ணீர் மல்கி என் பாதத்தில் சரணடைந்து சில சமயம் வாழ்வே வெறுத்து விட்டது போன்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். என் அன்பு பொக்கிஷமே, கலங்காமல் இரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கையில் எதற்காக கலங்குகிறாய் நீ? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை வழங்கி உன் வாழ்வில் உன்னை வழிநடத்தி செல்ல உனக்கு துணையாக பக்க பலமாக உன் அப்பா தகப்பனாகவும் அனைத்துமாகவும் இருக்கும் பொழுது எதற்காக உன் மனதில் இத்தனை கலக்கமும் போராட்டமும்? நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே நான் உன் கண்களுக்கு தெரிவேன். நீ விரும்பிய வாழ்வை நீ விரும்பியவாறே, நீ விரும்பிய நபராலே உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைப்பேன். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு
இவரா இப்படி மாறிவிட்டார், இவர் வாழ்வா இப்படி மாறிவிட்டது என்று அனைவரும் ஆச்சரியப்படும் இடத்தில் உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாயி தேவா. என் அன்பு பொக்கிஷமே, மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் யாருமே உனக்கு வேண்டாதவர்கள் எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். படிப்படியாக வாழ்வில் உயரத்தான் போகிறாய். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வளர்ச்சியை காணத்தான் போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். தோல்விகளிடையேதான் வெற்றியும் இருக்கிறது. குழப்பங்களுக்கிடையேதான் நம்பிக்கையும் புதைந்து இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு இடையேதான் அதற்கான சாத்தியமும் இருக்கிறது. எனவே நீ சிந்தித்து செயல்படு. சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், வழி தானாகவே வந்துவிடும். வாழ்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும் பொழுது எப்பொழுதுமே மனம் தளர்ந்து விடாதே. வாழ்வில் அதீத பாதாளம் வரை சென்றாலும் கூட மனம் தளர்ந்து விடாதே. ஏனென்றால் பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் மிக மிக வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னவாகிவிடுமோ, எதுவெல்லாமோ ஆகிவிடுமோ, எல்லாம் முடிந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பார். கிடைத்தால் வெற்றி என்று எடுத்துக்கொள். கிடைக்கவில்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இரண்டுமே நமக்கு தேவைதானே என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் மற்றவனுக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை நீ உன் மனதில் முதலில் வளர்த்துக்கொள். நீ உன் மனதில் தைரியமாக அந்த நம்பிக்கை வளர்த்த பிறகு மற்றவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்துவிடு. உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு நம்பிக்கையை விதைத்து கொண்டே இரு. அது மிகப்பெரிய விருட்சமாக வளரும். மற்றவர்கள் அதனால் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு விதைத்துவிடு. அப்பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு அவர்கள் வெற்றியடையும் பொழுது அவர்கள் மனதில் நீ தெய்வமாகவே காட்சியளிப்பாய். எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல்லிப்பார். உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே உன் வழியை சொல்லிவிடு. உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே அன்பை செலுத்திவிடு. தேவையில்லாத இடத்தில் பேசுவதையும் தேவையே இல்லாத இடத்தில் புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இருப்பவர்களிடம் அன்பை செலுத்திவிட்டு அவர்களிடமிருந்து எந்த பிரதிபலனும் வராத பட்சத்தில் என் வாழ்வே முடிந்துவிட்டது, எனக்கு நல்ல மாற்றங்கள் எதுவுமே நடக்கவே இல்லையே, என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று நீ குழம்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மனம் என்ன நோக்கி செல்கிறது, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களின் மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன் மனம் அப்பொழுது சஞ்சலப்படாமல் நல்ல விதமாகவே இருக்கும். நீயும் வருத்தப்படாமல் நல்ல விதமாகவே இருக்கலாம். தேடி தேடி உன் சாயப்பா வழங்குவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும்.
உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய, உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது.
மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். என் பாதத்தை பற்றி நீ வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு புதிய இடம் நோக்கி நகரத்தான் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் சத்திய வார்த்தைகள்தான். அதுதான் உன் செவிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே உன் அப்பாவின் வார்த்தைகளை தவிர்த்து விடாமல் நம்பிக்கையோடு கேள் பிள்ளையே. நீ கவலையாக இருக்கும் நேரத்திலெல்லாம், உன் மனம் சங்கடப்படும் நேரத்திலெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஆலோசனைக்காகவும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதற்காகவும் சரி தேடி போகாதே. இங்கு ஒருவன் நான் உனக்காகவே இருக்கின்றேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னே அமைதியாக உட்கார்ந்து விடு. உன் மனதிற்குள் இருக்கும் உன் அப்பாவை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டிரு. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுமையாக பார். என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையான அன்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னிடம் இருந்து ஒரு ஆத்மார்த்தமான அரவணைப்பும் உன்னிடம் இருந்து என்னிடமும், என்னிடம் இருந்து உன்னிடமும் ஆத்மார்த்தமாக வருவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகு நீ என்னுடன் ஆத்மார்த்தமாக கலந்து விடுவாய். அப்படி செய்து பார். உன் மன பாரங்களுக்கெல்லாம், உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் உனக்கான ஆறுதல் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் கூட ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு பிறக்கும். இந்த சுலபமான வழியை விடுத்துவிட்டு யாராவது வருவார்களா? நம் சோகத்தை பகிர்ந்து கொள்வார்களா? நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்லுவார்களா? நமக்கு தோள் கொடுப்பார்களா என்று மற்றவர்களை எப்பொழுதும் சார்ந்து இருக்காதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஏனென்றால் இங்கு அவரவர்க்கென்று அவரவர்க்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கின்றது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் போராட்டத்தை போராட வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அனைவருக்குமே உன்னை போன்று 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லவும், உன்னை தோளில் சாய்த்து கொள்ளவும், உனக்கு ஆறுதலாக உன்னை ஆசுவாசப்படுத்தவும் இங்கு யாருக்குமே நேரமும் இல்லை, அதை விடுத்து மனமும் இல்லை. எனவே நீ யாரையும் சார்ந்து இருக்காதே. மற்றவர்களை பற்றி நினைக்காதே. உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு 4 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிப்பார். மற்றவர்களுக்கு உதவியாக இரு. அதுவே உன் வாழ்க்கையை வெற்றி பயணத்திற்கு கூட்டி செல்லும்.
நீ என்னிடம் வந்து புலம்பினால்தான் நான் ஆறுதல் வார்த்தைகள் கூறுவேன் என்றில்லை. உனக்கு நானாகவே தினமுமே ஆறுதல் வார்த்தைகளையும் உனக்கான நம்பிக்கை வாக்குகளையும் மீண்டும் மீண்டும் உணர்த்திக் கொண்டே இருக்கிறேன். உனக்கு புரிய வைத்துக் கொண்டும் இருக்கிறேன். அப்படி தானாக வரும் ஆறுதல் வார்த்தைகளையும் நம்பிக்கை வாக்குகளையும் கேட்டுக்கொள், அதன்படி நடந்து கொள். ஆனால் நீயாக மற்றவர்களிடம் போய் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை எதிர்பார்த்து இருக்காதே, மற்றவர்களை சார்ந்தும் இருக்காதே. இதுநாள் வரை நீ வாழ்ந்த காலம், உனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் நினைத்து வருந்தாதே. இனி வரப்போகும் காலத்தை நினைத்து நினைத்து பயப்படாதே, கலங்காதே. இந்த இரண்டையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியோ மனவேதனையோ இருக்கவே இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன். நான் உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உனக்கான திட்டத்தை நான் வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுநாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கிறது. இனியும் எல்லாமே உனக்கு சுபமாகவே இருக்கும். உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் இந்த வாக்கு உனக்கானதே, சர்வ நிச்சயமாக உனக்கானதே. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையையும் நான் உச்சகட்டமாக சோதித்து பார்ப்பேன். சாயி அப்பா உண்மையில் இருக்கின்றாரா இல்லையா என்ற சிந்தனை கூட உன் மனதில் தோன்றி எழும். இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டு உன் சாயப்பாவோடு பயணம் செய்தால் உன்னுடைய வாழ்வு ஆனந்தமயமாகவே இருக்கும். நிம்மதியின்றி இருக்கும் உன் வாழ்வு மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வாக மாறிவிடும், சர்வ நிச்சயமாக. எனவே கலங்காதே என் கண்மணியே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்கியே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும் என் பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போனாது என் கண்மணியே. என்னுடைய குழந்தைகளின் நம்பிக்கையை எப்பொழுதும் வீண் போக விடவே மாட்டேன். உன் சாயி தேவா. உன்னில் முழுவதுமாக நானாகியே போனேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியிருந்தும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தாலும் உன்னோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையாலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் குழந்தையே. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்துவிடும், நடந்தேறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது நான் நினைத்தவுடன் தான் அது உனக்காக முடியும், நல்லதாகவே நடக்கும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் குழந்தையே. சில இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. குழந்தையே, எனக்கு எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. நீ உன் மனதில் ஒரு நிமிடம் ஆத்மார்த்தமாக சாயி என்று சொன்னாலே போதும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கித் தருவேன். எப்பொழுதுமே உன் மனதிற்கு நெருக்கமானவனாக என்னை நீ உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக உருவாக்கித் தருவேன். இதில் சந்தேகமே இல்லை. நீ விரும்பியபடி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இது தெரியாமல் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே. உன் அப்பாவும் வந்துவிட்டேன் என் கண்மணியே. இனி உன் துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வசந்த காலமாக மாறப்போகிறது. உன் வாழ்வில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? இனி கவலைப்படாதே, மனதில் நிம்மதியை தொலைத்து விடாதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. காரணம் இல்லாமல் நான் எதையும் உனக்கு கூறவும் மாட்டேன், நடத்தவும் மாட்டேன். அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக உண்டு என்பதை நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. ஓம் சாயிராம்.